இன்னைக்கு நாம 2013 வருஷம் ரிலீஸ் ஆன நமக் நமக் அப்படின்ற ஒரு பெங்காலி படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் பத்திலாம் பேசாம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா படத்துல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது வருது. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு வீடியோவை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை மட்டும்தான் சொல்ல போறேன். மற்றபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் மொதல் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது மிஸ்டர் ஹரிகரன் யூடியூப் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே சுப்பாராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை காட்டுறாங்க. அவர் பக்கத்திலேயே சீமா அப்படின்ட்டு ஒரு பொண்டாட்டியையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. இவங்க பையன் வந்து ஹாஸ்டல்ல தங்கி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. பொண்ணு வீட்ல இருந்துட்டு டெய்லியும் காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருக்கா. சுப்பாராவோட குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம். இவங்கள அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு பின்புலம் இல்லாத ஒரு குடும்பம் தான். அது மட்டும் இல்லாம சுப்பாராவ் எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர்னா எதுக்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய ஒரு நபர். எதுக்கெடுத்தாலும் தான் எப்ப பார்த்தாலுமே பயந்துட்டு இருக்க ஒரு நபர். சரியான தொடர்நடிக்கும் கூட. இப்படிப்பட்டவருக்கு எதிரியா வந்து பாத்தீங்கன்னா இவர் குடியிருக்கிற அந்த தெருவுக்கு தோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் குடி வராரு. இவரோட வேலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பார்ட் டைமா கொலை பண்ணுவாரு, ஃபுல் டைமா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படிப்பட்டவர் இந்த புனிதமான தெருக்குள்ள பந்தக்கு அடுத்தது இந்த தெருவுல வந்து பாத்தீங்கன்னா கொலை ரேப்பு, கற்பழிப்பு, ஆள் கடத்தல் பண்றது, போலீஸோட பேர மாமூல் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரைம் ரேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தெருவுல அடிக்கடி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இந்த தோட்டா வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து சின்ன பசங்க வரைக்கும் யாரை பார்த்தாலுமே கிண்டல் பண்ணி அழுக விடுற சில்லறத்தனமான வேலையை கூட பார்த்துட்டு இருக்காரு. இதனால பல பேர் என்ன பண்றாங்கன்னா இவன் தொல்லை தாங்காம இந்த தெருவை காலி பண்ணிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க மத்த தெருவுக்கு குடி போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தோட்டாவை பார்த்து சுப்பாராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்து பயமா இருந்தாலும் இது வரைக்குமே அவர் கிட்ட போய் ஒரு மாட்டதே கிடையாது. அதனால வந்து பார்த்து நம்ம இந்த வீட்டை காலி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட போனர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. எனக்கு இந்த வீடு தேவைப்படுது, சீக்கிரம் இந்த வீட்டை நீங்க காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன சார் முன்ன பின்ன சொல்லாம திடீர்னு வந்து காலி பண்ண சொன்னா நான் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இப்ப சுப்பாராவுக்கு வேற வழி கிடையாது. அதனால ஒரு ஹவுஸ் புரோக்கரை பார்த்து எனக்கு சீக்கிரம் ஒரு வீட்டை காட்டு, இந்த ரவுடியால எங்க வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டெய்லியும் இதோ அதோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில வீடு காட்டானே தவிர செங்கலால கட்டப்பட்ட வீட்டை காட்டவே மாட்டான். இவனை நம்பி பிரோஜனம் கிடையாது, நம்ம தான் களத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் நினைச்சிட்டு இருக்கப்ப இவர் வேலைக்கு போன உடனே சீமா கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த புரோக்கரை நம்பிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் நம்ம நடுத்தெருவுல தான் நிக்கணும். ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டார்ச்சர் பண்ணிட்டு போறாரு, அதனால லீவ் நாள்ல நம்மளே வீட்டை தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா சுப்பாராவ் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி வரப்பே இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தா இம்மா நாள் பொறுத்து பார்த்த ஹவுஸ் ஓனர் இவனுக்கு வீட்டை காலி பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் சப்ளையை கட் பண்ணிட்டாரு போல இருக்கு. குடிக்க தண்ணி இல்லாம இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஹவுஸ் புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை காட்டவே மாட்டான். இவனை வேற என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சிட்டு இருக்கப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நேரா போயிட்டு தோட்டா கிட்ட போய் தோட்டா சார் உங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கவங்களா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க, அதோட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், உங்களால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோட்டா கேட்கிறப்ப ஒண்ணு இல்லைங்க, நாங்க தங்கிட்டு இருக்க வீட்டுல ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொன்னாரு, வீட தேடி கொஞ்சம் 3 மாசமா தான் அலைஞ்சிட்டு இருக்கோம், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சப்ளை கட் பண்ணிட்டாரு, சோ நீங்க தான் அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் தண்ணி வர வைக்கணும் சொல்றப்ப சரி நான் சொல்றேன், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரப்ப கரண்ட் தண்ணின்ட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டை காலி பண்ணு சொன்ன ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சு எடுக்காம சுப்பாராவ் கிட்ட பேசிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. ஆகா ஒரே ஒரு நாள் தான் தோட்டா கிட்ட போய் சொன்னோம், நமக்கு இப்படி ஒரு மரியாதையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுப்பாராவ் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கப்ப சீமா கேக்குறாங்க, எங்க கல்யாணம் ஆகி 20 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த ஹவுஸ் ஓனரை எதிர்த்து பேசாத நீங்க எப்படிங்க அவர்கிட்ட போய் தைரியம்
தைரியமா பேசி தண்ணி வர வச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, அட நான் எங்க போய் இவன்ட்ட பேசினேன், அது மட்டும் இல்லாம தோட்டா பார்த்து பயப்படுவான், அதனால போயிட்டு தோட்டா கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, எது அவன் கிட்ட போய் பேசுனீங்களா, அந்த புறம்போக்கு இந்த ஏரியாக்குள்ள பந்தக்கு அடுத்தது எப்படி நல்லா இருந்த தெரு எப்படி நாசமா போயிட்டு பாத்தீங்கல்ல, அதோட அவன் ஒரு சனியன், அந்த சனியனை தூக்கி நம்ம பாக்கெட்ல வச்சா நம்மளும் சனியை பிடிச்சி நடுத்தருக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரியும், இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்ன இருந்த சுப்பாராவ் வந்து கேட்டிருப்பாரு. இப்ப என்ன சுப்பாராவுக்கு கொம்பா முளைச்சிச்சின்னு சொல்லி கேட்டா, கொம்பு முளைக்கல, 2 கொம்பு முளைச்ச ஒரு ரவுடியோட நட்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹவுஸ் புரோக்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டெல்லாம் காட்ட போற கிடையாது, நம்ம கடைசி வரைக்கும் இதே வீட்டுல தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் புரோக்கர் வந்துட்டு, நீங்க கேட்ட மாதிரி ஒரு வீடு பார்த்திருக்கேன், 2 பாத்ரூம் 2 பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோட சூப்பரான ஒரு வீடு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிச்சலாம், வாடகை வந்து மந்த்லி 20,000 கட்டினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, யோ யோ என்ன எதுக்கு எடுத்தால் 2 சொல்லிட்டு போயிட்டு இருக்க, 2ஆம் நம்பர் எனக்கு ராசி கிடையாது, போய் 3ஆம் நம்பர்ல பாத்துருவா, அது மட்டும் இல்லாம 20,000 என்னால வாடகை கொடுக்க முடியாது, கம்மியா பாத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நான் வீட்டை பாக்குறதே பெருசு, அந்த வீட்டுக்காரங்க எனக்கு வீட்டை காட்டுறது பெருசு, அதை நான் உன்கிட்ட சொல்றதும் பெருசு, ஆனா அதை நீ வேணான்னு சொல்ற பாத்தியா, இதுதான் புதுசா இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்க, நேத்தானே அப்படி கத்துன, இப்ப திடீர்னு வந்து வீடு வேணான்னு சொன்னா என்ன பண்றது, வந்து பார் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, யோ எல்லாரும் சரிதான் ஆனா வாடகை அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சுப்பாரா சொல்றப்ப, அதை முன்ன பின்ன பேசி தீர்த்துக்கலாம் வந்து பாரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரோக்கர் புடிவாதமா கூப்பிடுறாரு. சரி இப்ப வேணா 2 நாள் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லி புரோக்கர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுப்பாராவ் அவரை அனுப்பி வச்சுட்டு இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா தான் பொண்டாட்டிட்ட சொல்லாம மறைக்கிறாரு. ஏன்னா பொண்டாட்டிட்ட சொன்னா அவங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா தோட்டா கிட்ட போய் பேசுற வேலையெல்லாம் வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டிக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, அவங்க திட்டுறாங்க. பட் இருந்தாலும் அது அவர் காதலை எடுத்துக்கிற மாதிரி தெரியல. கடைசி ஒரே ஒரு வாட்டி தான் பொண்ணுக்காக டியூஷன் டீச்சர் ஏற்பாடு பண்ணி தர சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கிறப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அழகான இளம் வயது டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. இதை பார்த்த சீமாக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா தேர் எடுத்து தெருவில் விட போறான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா சுப்பாரா உணர மாட்டாரு. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் கணக்கு பணம் எடுக்க வந்திருக்கான். கணக்கு பணம் எடுக்க வந்தவன் அந்த பொண்ணை கொஞ்ச நாளே கணக்கு பண்ணிட்டான் போல இருக்கு. இதுங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு பார்க்கு தேட்டர்ன்ட்டு எங்கெல்லாம் போக முடியுமோ அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு தன்னோட லப்பை டெவலப் பண்ணிட்டு இருக்கு. இப்படி இதுங்களோட டெவலப் ஆயிட்டு இருக்கப்ப ஒரு நாள் சீமா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன வேலையா வெளில போறேன், பரத்துக்கு லேட் ஆகும், நீ மட்டும் தான் வீட்டுல இருப்ப, பொறுக்கி பயலுக்கு சுத்திட்டு இருக்க தெரு, பத்திரமா வீட்டை பாத்துக்க, நீயும் வீட்டுக்குள்ளே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. அம்மா எப்ப வெளில போவாங்கன்ட்டு பொண்ணு காத்துட்டு இருந்தா போல இருக்கு. உடனே இந்த டியூஷன் சாருக்கு கால் பண்ணி எனக்கு டியூஷன்ல நிறைய டவுட் இருக்கு, வந்து சொல்லி தரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஈவினிங்கா பரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வீட்டுல யாருக்கு இல்ல அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னதும் பட்டுன்னு வந்து பாத்தினா வந்துட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சீமா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா சீமா ஆட்டோல போயிட்டு இருக்கப்ப இந்த டியூஷன் எடுக்கிற பெருச்சாலி இதே தெருக்குள்ள சுத்திட்டு இருக்கதா பாத்துருக்காங்க. அம்மா இந்த பெருச்சாலி எதுக்கு இந்த தெருவுல சுத்திட்டு இருக்கு, அது இந்த நேரத்துல நம்ம வேற வீட்டுல இல்ல, இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்கன்னா அவன் பின்னாடியே போயிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. மெயின் டோரை திறந்து போட்டுட்டு அதுங்க ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்ததும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசே உடஞ்சு போயிட்டு அதிர்ச்சியோட என்ன பண்றாங்கன்னா வீட்டு வேலை நின்னுட்டு இருக்கப்ப வந்த வேலையை முடிச்சிட்டு அவன் போறப்ப, என்ன ஆண்டி இப்பதான் வந்தீங்களா, உங்க பொண்ணு டவுட் கேட்டா இப்படி வேத்திருக்கு, பார்த்து போங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கணவர் கிட்ட சொல்றப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டே அப்படின்றப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பார்த்துட்டீங்கன்னா விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளு போறாரு. பின்ன என்ன பண்றது, அந்த பொண்ணு கிட்ட போய் அவனோட பெரியப்பன் அவனை விட்டுரு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, கட்டினா அவளை தான் கட்டுவேன், இல்லைன்னா கணத்துல குதிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பிளாக்மெயில் பண்றா. சரி அவன் கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவன் என்ன பண்றானா, நானும் உங்க பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா உயிருக்குயிர லவ் பண்ணிட்டு இருக்கோம், எங்க 2 பேரும் சேர்த்து வச்சா உங்களுக்கு நல்லது, இல்லனா நான் கூட்டா அந்த பொண்ணு வந்துருவா, நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கூட்டு போடா பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுப்பாராவ் என்ன பண்றானா கதவை சாத்திட்டு உள்ள போயிட்டாரு. இதுக்கு அடுத்து என்ன பண்றாருன்னா தோட்டா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லுவோம், அவன் தானே இவனுக்கு ஏற்பாடு பண்ணா, 4 தட்டு தட்டினா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தா தோட்டாவை போய் பார்க்க போறான். நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த அந்த டியூஷன் சார் என்ன பண்ணானா என் பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாப்ல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்றான், அவங்க எனக்கு செட் ஆக மாட்டான், ஸோ அவன்கிட்ட வந்து வார்னிங் பண்ணி அவன் எங்க வீட்டு பக்கம் வராத மாதிரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவன் இந்த ஊர் பக்கமே வராத மாதிரி பண்றேன், பட் உன் பொண்ணு வந்து பார்த்துனா அவன் நினப்பா தானே இருக்கேன்னு சொன்னா அவளை நான் சரி பண்ணணும்ல, அதுக்காக என்ன பண்றேன்னா நாளைக்கு நைட்டு என்னோட கிளப்ல நான் தனியா இருப்பேன், உன் பொண்ணை விட்டுட்டு போ, நாங்க 2 பேரும் வந்து பார்த்தா தனியா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவருக்கு வந்து பார்த்தா நெஞ்ச புடுங்கி கையில கொடுத்த மாதிரி ஆயிட்டு, அடப்பாவி வீட்டுக்கு தண்ணி கொடுத்தது அதை பண்ணது இதை பண்ணது எல்லாமே கடைசியில என் பொண்ணு கூட இருக்கிறது தானடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
இவரு என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்த போய் தான் பொண்டாட்டிட்ட சொல்றப்ப அவங்க தலையிலே அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அட நாசமா போறேன் நாயே, இதுக்கு தானே சொன்னேன் அவங்க கிட்ட எல்லாம் போய் இதை பத்தி பேசாத. இப்ப பார் நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டான். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் கிட்ட தான் பொண்ணை கொடுத்தா இந்த பொண்ணோட வாழ்க்கையை வீணா போயிடும் அப்படின்றது பெத்த அம்மாவுக்கு தெரியும். அதனால நடு ராத்திரியிலேயே அந்த பொண்ணை யாருக்கும் தெரியாம தன்னோட அம்மா வீட்டுக்கு அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க. மறுநாள் ஏஞ்சி பார்த்த சுப்பாரா தான் பொண்ணு காணுன்றதும் அதிர்ச்சி ஆயிட்டாரு. அதிர்ச்சிலாம் ஆகாதீங்க, நம்ம பொண்ணை நான் தான் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீமா என்ன பண்றாங்கன்னா அவரை கூல் பண்றாங்க. இவருக்கு வந்து பார்த்தா நேரம் ஆக ஆக பயம் வந்துட்டே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அவன் சரியான ரவுடி பய வேற. இப்போ இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போலனா என்ன பண்ணுவானோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. ரோட்ல யாரு போனாலும் நான் இல்ல அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிட்டு அவங்க கொடுத்த டைமும் முடிய போகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட்ட தோட்டா என்ன பண்றானா சரக்கு போட்டு பார்ல கத்திட்டு இருக்கான். அதே மாதிரி என்ன பண்றானா செம்ம போதையில வந்துட்டு சுப்பாராவோட வீட்டு மேல கதவை தட்டிட்டு இருக்கிறப்ப சீமா போய் தடுக்கிறாங்க. நாங்க தெரியாம பண்ணிட்டோம் விட்டு இதை இப்படியே விட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்பாராவ கைத்த பிடிச்சிட்டு ஏண்டா எங்கடா உன் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இப்ப சீமாக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போயிட்டு இவங்க கிட்ட தான் பொண்ணை கொடுத்தா பொண்ணோட வாழ்க்கை போயிடும், நம்ம புருஷனை கொண்டானா என்னோட வாழ்க்கை போயிடும், அதுக்காக இவன் கூட போய் நம்மளே ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் புருஷனை பெல்ல தள்ளிட்டு என்ன பெட்ரூம்குள்ள கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. இந்த வார்த்தையை அவங்க ஒரு வாட்டி சொன்னா பரவாயில்லங்க, 2-3 வாட்டி சொல்றாங்க. இவன் குடி போதையில கத்திட்டு இருக்கனால இவனுக்கு சரியா காதல உள்ள போல இருக்கு. அடுத்ததா இவன் காதல உழுந்த கடுத்தது புருஷன் கண் முன்னாடிக்கே பொண்டாட்டியோட புடைய உருவி அவன் மேல போட்டுட்டு இந்த பொண்ணு பெட்ரூம்குள்ள கூட்டு போயிட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுப்பாராவுக்கு அறிவுறுது போல இருக்கு. தள்ள அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. அவர் குடும்பத்தோட மானம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே பொண்டாட்டிக்காரு கத்தனா வீட்டை காலி பண்ணுன்னு கேட்டிருந்தா இப்போ இவரோட மானம் போயிருக்குமா? போயிருக்காது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த சவுண்டை வச்சுட்டு இவரு இன்னும் தள்ள அடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. அடுத்து எந்த படம் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல லிங்க் இருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.